வணக்கம் மக்களே. இப்போ தொடர்ந்து பேஞ்சிட்டு வந்த இந்த மழைனால இலங்கை ரொம்ப பாதிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சமூக வலைத்தளங்கள் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க இலங்கை மக்கள் எல்லாருமே. அந்த அதாவது அந்த மழையில வந்த ஃப்ளட்டின் காரணமாக 334 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. இப்போ வந்த ரெக்கார்டு படி 334 பேர் இறந்துருக்காங்க. 370 பேர் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அவங்கள வந்து இன்னும் கூட தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இதில் எத்தனை பேர் என்ன ஆவாங்கன்றது ஒன்றும் புரியல. ரொம்ப சோகமான விஷயம். அதாவது 334 பேருன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அதில் எத்தனை குழந்தைகள் இருந்தாங்களோ, எத்தனை தாய்மார்கள் இருந்தாங்களோ, எத்தனை எத்தனை கட் கட் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா தான் இலங்கையில் கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருக்கு இந்த மழை காரணமாக. அதாவது இந்த ஃப்ளட்டுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு எதனால வருதுன்னா, இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, இந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல வீடு கட்டுறது, அப்புறம் பில்டிங் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து மரங்கள் அதை காடுகளை அழிச்சு அதை ஃபிளாட் ஆக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்னால மண் அரிப்பு ஏற்பட்டு அதனால இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடக்குது. அதாவது என்னதான் மனுஷன் ரொம்ப அறிவியல் தனமா ரொம்ப ஹை லெவல் போயிருந்தா கூட இந்த இயற்கை கூட நம்மளால வந்து சரிக்கு சமமா நிற்க முடியாது. அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அன்பிரெடிக்ட். அதாவது இயற்கைன்றது அன்பிரெடிக்ட். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதான் இப்போ இன்னொரு வாட்டி நம்மளுக்கு உணர்த்தி இருக்கு இந்த இலங்கை சம்பவம். ரொம்ப கஷ்டமான சம்பவம் தான். இந்த டிட்வா புயல்னால தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது இந்த இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு புயல் உருவாகுதுன்னா அந்த புயல் வந்து எந்த சைடு போகும், எவ்வளோ நேரம் கடலில் இருக்கும், அதுக்கப்புறம் எப்போ கரையை கிடக்கும்ன்றத ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த புயலை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் சொல்லவும் முடியல. அவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்மாறாக நடக்குது. இயற்கையை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுக்கு இந்த புயல் ஒரு பெரிய ஒரு உதாரணம்னே சொல்லலாம். இப்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில முடிஞ்ச இந்த புயல் வந்து நாகை மாவட்டம் சைடாக வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஈசிஆர் ரோடு, அதாவது இந்த புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் இருக்க கடற்கரையில் வந்து மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் வந்து அதோட வீரியம் குறைஞ்சு, இப்போ இது புயலா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இது வந்து இந்த புயலோட வீரியம், அதாவது 3 ஸ்டேஜ் இருக்கு புயல்ல, அதுல இது 2வது ஸ்டேஜ். அதாவது அந்த புயலோட வீரியம் குறைஞ்சு இந்த குறைஞ்சதுனால இந்த புயல் வந்து பெரும் கனமழையை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த மழை வந்து சென்னை, காஞ்சிபுரம், அப்புறம் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து மழை வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த பேஞ்ச மழைனால ஏற்பட்ட வெள்ளம் வந்து நகரப்புறங்கள், சென்னையிலானே தெரியும், வருஷம் மழை வந்துச்சுன்னா அதனால ரொம்ப பாதிக்கப்படுறது நம்ம சென்னை நகரம் தான். சென்னை நகரத்துல குறிப்பிட்ட இடங்கள் வந்து ரொம்பவே பாதிப்பா இருக்கும். அதாவது இந்த வெள்ளம் தெரு சைடா இந்த வெள்ளம் வந்துச்சுன்னா அதுல இருந்து சேர்ந்து வர அந்த கழிவு நீர், அப்புறம் வந்து இந்த அதனால வர அந்த பூச்சிக்கள், அப்புறம் வந்து பாம்புக்கள், இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயும், அப்புறம் வந்து இந்த கழிவு நீர்னால ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ கீழ் மாடியில இருக்கிறவங்க மேல் மாடிக்கு போயிடலாம், இது ஓகே. இது ஆனா கீழ் மட்டத்துல, அதாவது ரொம்ப ஒரு அப்செட் வீடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இது அவஸ்தையா இருந்துச்சு. சென்னையில ரொம்பவே இதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த ஏரி சைட்லாம் இருக்க ஒரு ஏரிலாம் வந்து திறந்து ஃபுல்லாகிடும், கனமழை அதிகமானால ஃபுல்லாகிடும். அது திறந்து விடும்போது இந்த கரை ஓரமா இருக்கிற குடியிருப்பு பகுதிகள்லாம் சேஃப்டியா உங்க இடத்த மாத்திக்கங்க, உங்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாதுகாப்பு பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த இது வரைக்கும் பெஞ்ச 29ஆம் தேதி ஆரம்பிச்ச மழையில இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு நைட் வரைக்கும் பெஞ்ச மழையில மொத்தம் 118 பாம்பு வெளியே வந்திருக்கு. அதாவது நகரப்புறங்க வீட்டுக்கு உள்ளேயோ, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் நடமாடக்கூடிய இதுல, அப்புறம் தண்ணியில, மழை தண்ணியில, அந்த வெள்ள தண்ணியில அதெல்லாம் வந்திருக்கு. இந்த தீயணைப்பு துறை வந்து உடனடியாக அங்க போயிட்டு அந்த பாம்புகளை சேஃப்டியா எடுத்துட்டு வெளியே விட்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது.
நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி உயிரினங்களும் இதனால பாதிக்கப்படுது. பாம்புன்றதும் ஒரு உயிரினம் இல்லையா? அது இப்போ இந்த வெள்ளத்தினால அதுங்களும் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை சென்னை சுற்று வட்டாரம் இருக்கிற மக்கள் என்ன பாதிப்பை சந்திச்சிருக்காங்க? அதாவது இப்போதைக்கு நிலவரம் என்னன்னா, சென்னை அப்புறம் திருவாரூர் இந்த 2 மாவட்டங்கள்லயும் வந்து மேகங்கள் வந்து சூழ்ந்திருக்கு. இப்போ நான் நைட்டு சொல்றேன், புதன்கிழமை நைட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ போயிட்டு இருக்க விஷயம் சொல்றேன். இப்போ இந்த 2 மாவட்டத்திலயும் வந்து மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இது வந்து இன்னும் சில நேரத்துல பெரும் மழையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மழை எது வரைக்கும் நீடிக்கும்னு கேட்டீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேல வந்து மிக அதிக மழை பெய்யும், இதோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மழையே ஒண்ணுமே இல்லை. இந்த மழைக்கே வந்து 3வது அடுக்கு மாடி பக்கம் ஒரு பக்கம் செவுரு இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்புறம் வந்து தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. வெள்ளம் வருவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த மழை ஒண்ணுமே கிடையாது. இதுக்கே இவ்வளவு பாதிப்பு இருக்கும்போது இனிமேல வரக்கூடிய நாட்கள்ல வந்து வரக்கூடிய அந்த பெருமளவு மழை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத புரிஞ்சு சென்னை மக்கள் எல்லாருமே, அதாவது அவங்கவங்க பகுதிகளில் என்னென்ன நிலவரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் அரசு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க? அதாவது அரசு வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த வந்து மோட்டர் போட்டு தண்ணி இழுக்கிறது. அப்புறம் இந்த சுரங்கப்பாதை சொல்றாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கு. ரொம்ப சென்னையில ரொம்ப ஃபேமஸான ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது. அது வந்து அது பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த சுரங்கப்பாதையில் ஃபுல்லாக தண்ணி நின்று இருக்கு. அது வந்து மூடிட்டாங்க அந்த சுரங்கத்தையே. அதுக்கப்புறம் அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வெளியே விட்டதுக்கு அப்புறம் தான் அது திறந்தாங்க. இந்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் வந்து மீட்பு பணி, இந்த போட்லாம் இருக்கு. தண்ணி வந்து சில பேர்லாம் சொல்றாங்க தண்ணி வந்து இல்ல, ரொம்ப கீழே தான் இருக்கு. தண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு அந்த போட் மிதக்கிற அளவுக்குலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை, தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கறனால தான் அந்த அந்த போட்டு பிளாஸ்டிக் போட்டு இருக்கு பாத்தீங்களா, அது வச்சு மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது, மீட்பு பணிக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அரசு செஞ்சிருக்கு. அப்புறம் நம்மளோட டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் நேர்ல போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு. அவரும் பார்த்திருக்காரு. அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில மக்கள் அங்க அவதிப்படுற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அரசு இதுல செயல்பட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு இன்னும் செயல்படணும். இன்னும் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான நிவாரணம் கொடுக்கணும். இன்னும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேலும் இது நடக்காமல் இருக்க அரசு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த 15ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பெருமளவு மழைக்கு முன்னாடியே அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு உதவியா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அவங்க தங்கறதுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்கான ஒரு பிளேஸ் வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சென்னை வாழ் மக்கள் வந்து வேற யாரும் இல்லை, அவங்க நம்ம ரத்த சொந்தம் தான், நம்ம சொந்தக்காரங்க தான், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.